வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு வெப் சீரிஸோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட பேரு காமத்திபுரா அப்படின்றது. இத டாட்டூ மர்டர்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. இது ஒரு பக்கவான கிரைம் த்ரில்லர் வெப் சீரிஸ்னு சொல்லலாம். ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வரைக்கும் இன்ட்ரெஸ்டிங்கா கொண்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலா அன்பே ஆறுயிரே படத்துல ஒருத்தங்க வருவாங்கல்ல, அவங்களோட பேரு தமிழ்ல நிலா அப்படின்றது, ஆனா இவங்களோட பேரு மீரா சோப்ரா அப்படின்றது. அவங்க தான் இந்த சீரிஸ்ல லீட் ரோல் பண்ணிருப்பாங்க. முதல்ல இந்த சீரிஸோட பிளாட்டை பத்தி சொல்றேன். அடுத்தடுத்து ஒரே பேட்டர்ன்ல கொலைகள் நடக்குது. நடக்கிற கொலைகளுக்கும் நமக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்ற மாதிரி இந்த போலீஸ் ஆபீசர் யோசிக்கிறாங்க. குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க தேடிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நபர் ஹெல்ப் பண்றாரு. அவர் எதுக்காக ஹெல்ப் பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி இருக்கு. இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் பண்ற குற்றவாளியை இவங்க பிடிச்சாங்களா இல்லையான்னு சொல்றதுதான் மீதி கதையா இருக்கும். ரொம்ப சூப்பரா போகும். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி இந்த எக்ஸ்பிளனேஷன் பிடிச்சிருந்ததுன்னா ஐப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுவும் பண்ணுங்க. அப்பதான் இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். எல்லா எபிசோடு ஸ்டார்டிங் சீனும் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுவாங்க. ஸ்டார்டிங் பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை தான் காட்டுறாங்க. ஒரு ஹஸ்பண்ட் இருக்காரு பாத்தீங்களா, குடிச்சிட்டு வீட்டுக்கு வராரு. ஒய்ஃபுக்கு சரியா காசே தரமாட்டாரு போல. ஏங்க காசே தரமாட்டீங்க, காசை தாங்கன்ற மாதிரி ஒய்ஃபு கேக்குறாங்க. காசெல்லாம் தர முடியாது, நான் இப்படிதான் இருப்பேன்ற மாதிரிலாம் பேசுறாரு. இதை தாண்டி ஒய்ஃபை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இதெல்லாம் தினம் தினம் இந்த வீட்டுல நடக்கும் போல. பையன் இதெல்லாம் பார்த்து ஃபீல் பண்றான். எதுவுமே பேசாம வெளியே போய் உட்காந்துடுறான். ஆக்சுவலா அம்மாவை போட்டு அப்பா பயங்கரமா அடிச்சிட்டார்ல, அதுக்கப்புறம் அம்மாக்கு போய் இவன் ஆறுதல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அம்மாவும் கட்டி பிடிச்சி அழுதுட்டு இருக்காங்க. இந்த சின்ன பையனும் நைட்டு நடந்த விஷயத்தை யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். எதுக்காக ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு வேற ஒருத்தர் பேச்சு கொடுக்குறாரு. அவர்கிட்ட இந்த பையன் விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அவனுமே பெரியவன் கிடையாது, ஓரளவுக்கு சின்ன பையனா தான் இருப்பான். அவன் ஒரு ஐடியா தரான். பேசாம எலி மருந்த உன்னோட அப்பா குடிக்கிறதுல கலந்துரு, உன் அப்பா போய் சேர்ந்துருவாரு, அதுக்கப்புறம் நிம்மதியா இருக்கலான்ற மாதிரிலாம் சொல்றான். இவன் சொல்றது ரொம்ப மோசமான வேலைன்றது இந்த சின்ன பையனுக்கு சரியா புரிய மாட்டேங்குது. அப்பா தொல்லை கொடுக்குறாரு, இந்த விஷயத்த பண்ணா என்னன்ற மாதிரிலாம் யோசிக்கிறான். அப்பா எப்பவுமே போல சரக்கு அடிக்கிறதுக்காக வராரு. அப்பாவுக்கு தெரியாம இவன் அந்த சரக்குல அந்த விஷ மருந்த கலந்துருவான். அதாவது ரேட் பாய்சன் சொல்லுவாங்கல்ல, அதை இவன் கலந்துருவான். அது தெரியாம அப்பா குடிச்சிடுறாரு. இப்ப அப்பா தண்ணி குடிக்கலான்னு உள்ள வந்துட்டு இருக்காரு. ஆனா இந்த பையன் உள்ள போக விடக்கூடாது அப்படின்ற மாதிரி கதவெல்லாம் லாக் பண்ணிடுறான். அதனால அப்பா இரும்பி இந்த இடத்துல இறந்து போயிடுறாரு. இது எல்லாமே பாஸ்ட்ல நடந்த விஷயமா இருக்கும். இங்கதான் காமத்திபுரான்ற மாதிரி படத்தோட டைட்டில போடுறாங்க. இப்ப அதிதின்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் இந்த சீரிஸோட ஹீரோயினா இருப்பாங்க. இவங்க ஏசிபின்றது நமக்கு தெரிய வருது. மேடம் உங்க கேஸ் தான் அடுத்து அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்றாரு. இவங்களுமே அட்டென்ட் பண்றதுக்காக உள்ள வந்துடுறாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு ஒரு ஹஸ்பண்ட் இருப்பாரு. ரெண்டு பேருக்கும் கருத்து வேறுபாடு போல. ரெண்டு பேருமே டைவர்ஸ் வாங்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஜட்ஜ் இருக்கார்ல, உடனே டைவர்ஸ்லாம் தர முடியாது, 6 மாசம் கவுன்சிலிங் மாதிரி அட்டென்ட் பண்ணுங்க, அதுக்கப்புறம் முடிவெடுப்போன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இவங்களோட அப்பாவோட பேரு ஆச்சாரியா அப்படின்றது. அவர் முன்னாள் போலீஸ் ஆபீசரா இருப்பாரு. பொண்ணு இந்த மாதிரி டைவர்ஸ் வாங்குறதுக்காக வந்திருக்காங்கல்ல, அப்பாவுக்கு சுத்தமா விருப்பம் இல்ல. என்ன பிரச்சனைன்னு கேட்கறதுக்கு ட்ரை பண்றாரு. ப்ளீஸ் பா, அதை பத்தி மட்டும் கேட்காதீங்க, நான் அதை பத்தி பேச விரும்பல அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆக மொத்தத்துல அப்பா கிட்ட என்னதான் கேட்டாலும் காரணத்தை இவங்க சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா மும்பைல காமத்திபுரான் உண்மையிலேயே ஒரு பகுதி இருக்கு. ரெட் லைட் ஏரியாலாம் அந்த இடத்துல நிறைய இருக்கும். சோ அந்த பகுதியை தான் சீரிஸ்க்கு டைட்டிலா வச்சிருக்காங்க. இப்ப நைட்டு நேரம் அந்த மாதிரி ஒரு பகுதிக்கு ஒரு டாக்டர் வராரு. இங்க இருக்க ஒரு பொண்ணு கூட ஒன்னா இருக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு போல. அப்படியே கட் பண்ணி வீட்டுல படுத்துட்டு இருக்க ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினை ஒரு தேல் கடிக்கிற மாதிரி வருது. அந்த தேலை பாக்குறவங்க ஷாக் ஆயிடுறாங்க. இப்ப சட்டு அங்க இருந்து விலக பாக்குறாங்க. உண்மையில அந்த இடத்துல தேல் வந்ததா என்னன்னு தெரியல, கற்பனை போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்போ ஒரு குப்பை கிடங்க நமக்கு காட்டுறாங்க. ஒருத்தர் யூரின் பாஸ் பண்றதுக்காக போயிருப்பாரு. அந்த இடத்துல பார்த்தா ஒரு பொண்ணோட பாடி இருக்கு. இதை பாக்குறவர் பயந்துகிட்டே இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாரு. இப்ப மறுநாள் நம்ம ஹீரோயினோட வீட்டை காட்டுறாங்க. அப்பாக்கு பொண்ணு இந்த மாதிரி முடிவு எடுத்ததுல ரொம்ப வருத்தம் இருக்கு. அப்பா சாமர்த்தியமா பேசி வாங்கிடலாம் நினைக்கிறாரு. ஆனா பொண்ணு அந்த விஷயத்த சொல்லவே மாட்டாங்க. இப்பதான் டிசிபி கிட்ட இருந்து இவங்களுக்கு கால் வருது. அதாவது இவங்களுக்கு மேல ஒருத்தர் இருப்பார்ல, அவர்கிட்ட இருந்து கால் வருது. இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஸ்பாட்டுக்கு கிளம்பி போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இப்ப இவங்க டீமை சேர்ந்த எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப பாடியை பார்க்கலான்ற மாதிரி பாடியை பக்கத்துல வந்து பாக்குறாங்க. தலையில அடிபட்டு அந்த பொண்ணு இறந்து போயிருக்கான்றது இவங்களுக்கு தெரிய வருது. அந்த பொண்ணோட உடம்புல ஒரு டாட்டூ இருக்கு. அதாவது தேலை டாட்டூவா போட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு. அதை பாக்குற இவங்க கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க. எதுக்காக தேலை பார்த்து இவங்க அப்செட் ஆகுறாங்க அப்படின்றது சரியா நமக்கு தெரியல. சீனியருமே இந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. என்ன நிலவரம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவங்களுமே இந்த மாதிரி அந்த பொண்ணோட பாடி கிடைச்சிருக்கு, அவ அந்த மாதிரி வேலை பார்க்குற பொண்ணு போல சார், இந்த சுத்து வட்டாரத்துல விசாரிச்சு பார்க்குறேன், சீக்கிரமா நான் கேஸை சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. சரி ஆக வேண்டியதை பண்ணு அப்படின்ற மாதிரி அவரும் கிளம்பிடுறாரு. இந்த இடத்துல நிறைய பேர் ரெட் லைட் ஏரியா மாதிரி நடத்திட்டு இருப்பாங்க. அதுல தயான்ற ஒரு லேடியை நமக்கு காட்டுறாங்க. இந்த லேடி இருக்காங்கல்ல, போலீஸ் விசாரணை பண்றதெல்லாம் பார்த்து பயப்படுறாங்க. இப்ப பிரதாப்னு ஒருத்தருக்கு கால் பண்ணலாம்னு நினைக்கிறாங்க. அவர் பூஜையில பிஸியா இருக்காரு. இவங்க காலை எடுக்கவே மாட்டாரு.
பிரதாப் எல்லாருக்குமே எட்டுன்றது நமக்கு புரிய வருது. இறந்த பொண்ணு விலை மாதுன்றது தெரியுது, ஆனா எந்த இடத்துல வேலை பார்த்தான்றது இவங்களுக்கு சரியா தெரியல. ஒவ்வொரு இடமா விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க தயாவை நெருங்க போறாங்கன்ற மாதிரி ஒரு சைடு தயா பயந்துட்டு இருக்காங்க. அதனாலதான் எல்லாருக்குமே எட்டானா அந்த பிரதாப்க்கு திரும்ப திரும்ப கால் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல பிரதாப் போன் எடுத்துடுறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாரு. ஆக்சுவலா நேத்து ஒரு டாக்டர் வந்தாரு. அந்த டாக்டர் ஒரு பொண்ணை சாவடிச்சிட்டாரு. மறைக்கிறதுக்காக இந்த இடத்துல பாடியை போட்டேன். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த டாக்டரை காப்பாத்தினா 5 லட்சம் ரூபாய் தரதா சொல்லியிருக்காருன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதுல பாதியை எனக்கு தந்துரு, அந்த டாக்டருக்கு பிரச்சனை வராம நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகே, நீங்க பிரச்சனை வராம பாத்துக்கோங்க, நான் அவர்கிட்ட காசை வாங்கி உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி பிரதாப்பும் ஏத்துக்கிறாரு. இப்ப அதிதி இருக்காங்கல்ல, நேகான்ற ஒரு டாக்டர் லேடியை பாக்குறதுக்காக வந்திருக்காங்க. ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. இவ தலையில பலமா தாக்கியிருக்காங்க, அதனால தான் இவ இறந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரிலாம் அந்த டாக்டர் லேடி சொல்றாங்க. இப்ப சீனியர் கிட்ட இருந்து கால் வருது. என்னமா ஏதாவது தெரிஞ்சதா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், அந்த பொண்ணை பத்தி இன்னும் டீடைல் கிடைக்கல, விசாரணை பண்ணிக்கிட்டே தான் இருக்குன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப கூட இருக்க அசிஸ்டன்ட் இருக்காருல, மேடம் இவங்க எல்லாருக்குமே எட்டுனா பிரதாப்ன்ற ஒரு நபரு, அந்த பிரதாப்க்கு எந்த இடத்தை சேர்ந்த பொண்ணுன்றது தெரியும், அவர்கிட்ட போனா என்னன்ற மாதிரி கேக்குறாரு. இதுக்கெல்லாம் போய் போகணுமான்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. கால் பண்ணி கேட்டு பாருங்கன்னு சொல்றாங்க. இவருமே கால் பண்ணி பிரதாப் கிட்ட பேசுறாரு. இந்த மாதிரி ஹெல்ப் தேவைன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. உங்க மேடமை என் இடத்துக்கு வர சொல்லுங்க, என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை பண்றேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது எல்லாத்தையும் பக்கத்துல இருக்க ஹீரோயினும் கேட்டு தான் இருந்திருப்பாங்க. சரி போனா ஏதாவது தெரிய வர வாய்ப்பு இருக்கு, நம்ம போலான்ற மாதிரிலாம் அசிஸ்டன்ட்டை பார்த்து சொல்றாங்க. இவங்க 2 பேருமே கிளம்பி பிரதாப்பை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. பிரதாப் அந்த சமயம் ஆளுங்களை உட்கார வச்சு பஞ்சாயத்துலாம் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க வராங்கன்னு தெரிஞ்சோன்னா உட்காருங்க அப்படின்ற மாதிரி உட்கார வச்சு பேச ஆரம்பிக்கிறாரு. இவங்களுமே அந்த பொண்ணை பத்தின டீடைல் வேணும், எந்த இடத்தை சேர்ந்தவன்றது உனக்கு தெரியுமான்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. அதுக்கு இந்த பிரதாப் இருக்கான் பாத்தீங்களா, ஒரு ஃபைல் எடுத்து டேபிள்ல வைக்கிறான். இந்த ஃபைல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்ன்ற மாதிரி சொல்றான். ஃபைலுக்குள்ள என்ன இருக்குன்றதையும் இவன் தெளிவா சொல்ல மாட்டான். இந்த ஃபைல்லாம் எனக்கு தேவையில்லைன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. சரி மேடம், இன்னும் கூட உங்க கனவுல அந்த தேல்லாம் வருதான்ற மாதிரி இவன் கேட்கிறான். நம்ம கனவுல தேல்லாம் வரும்ன்றது இவனுக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி இவங்க ஷாக் ஆகுறாங்க. இதெல்லாம் பத்தி உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேட்கறாங்க. எனக்கு எல்லாம் தெரியும்ன்ற மாதிரிலாம் அவன் பேசிட்டு இருக்கான். இவன் கொஞ்சம் ஆட்டிடியூடா பேசுறான்ல, இதெல்லாம் சுத்தமா இவங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. இவங்க கோவப்பட்டு இங்க இருந்து எந்திரிச்சு போறாங்க. இப்போ ஒரு டென்டிஸ்ட நமக்கு காட்டுறாங்க. இவர் வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தயா கிட்ட இருந்து கால் வருது. தயா ஒரு டாக்டரை பத்தி சொன்னாங்கல்ல, அந்த டாக்டரே இவரா தான் இருப்பாரு. 5 லட்சம் ரூபாய் பேசின மாதிரி தரணும்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் பேசின மாதிரி தந்துடுறேன், எந்த பிரச்சனையிலயும் என்ன மாட்டி விட்டுறாத, எப்படியாவது இதுல இருந்து என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரி இவருமே பேசிட்டு இருக்காரு. இப்போ ஒரு நபரை காட்டுறாங்க. இவரோட பேரை நம்ம பிரதீப்னு வச்சுப்போம். இப்ப பிரதீப் இருக்காருல, ஒரு விலை மாதுக்கு கால் பண்ணி கார்ல ஏற சொல்லிட்டாரு. அவங்களுமே வந்து ஏறிடுறாங்க. 2 பேருமே தள்ளி இருக்கிற ஒரு பகுதிக்கு வந்துடுறாங்க. அந்த இடத்துல வச்சு 1 மணி நேரம் இருந்துட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த பிரதீப் இருக்காருல, அந்த பொண்ணை கொடூரமா சாவடிக்கிறாரு. ஏன் எதுக்குன்றது கிளியரா தெரியல. இப்ப அந்த பொண்ணோட பாடியை ஒரு இடத்துல போட்டுட்டு இங்க இருந்து கிளம்பிடுறாரு. இங்கதான் ஃபர்ஸ்ட் எபிசோட முடிக்கிறாங்க. செகண்ட் எபிசோட ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. ஆக்சுவலா ஏசிபி அதிதி இருக்காங்கல்ல, இது வரைக்கும் நிறைய கேஸை சால்வ் பண்ணிருப்பாங்க. அதனால சீனியரோ இவங்களை பயங்கரமா பாராட்டுறாரு. இவங்களுக்கு ஒரு அவார்டு மாதிரிலாம் தந்துட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் அப்பா கீழே உட்காந்து கவனிச்சிட்டு இருக்காரு. இந்த மாதிரி அதிதி அவார்டு வாங்கியிருக்காங்க, அப்பா பெருமைப்பட்டிருக்காரு அப்படின்ற மாதிரி நியூஸ் பேப்பர்ல நியூஸ்லாம் வந்திருக்கு. ஈரனோட அசிஸ்டண்டா ஒருத்தரை காமிச்சாங்கல்ல, அவரை பொறுத்த வரைக்கும் பிரதாப்போட ஆளா இருப்பாரு. டிபார்ட்மெண்ட்ல இருந்துகிட்டே பிரதாப்க்கு ஹெல்ப்லாம் பண்ணுவாரு. இது எல்லாமே பாஸ்ட்ல நடக்கிற விஷயமா இருக்கும். பிரதாப் இருக்காருல, உன்னை பார்க்கணும், என்ன பார்க்கறதுக்காக நைட்டு நேரம் வான்னு சொல்லிட்டாரு. அவருமே சரின்ற மாதிரி ஏத்துக்கிட்டு பார்க்கறதுக்காக வந்துடுறாரு. என்ன விஷயம் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காரு. ஈரனை எப்படியாவது என்கிட்ட நீ கூட்டு வரணும், சாமர்த்தியமா கூட்டுவா அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அவ்வளவுதானே, நான் கண்டிப்பா கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரிலாம் இந்த அசிஸ்டன்ட் ஏத்திருப்பாரு. அதனால தான் பிரதாப் கிட்ட போலாம் மேடம், ஏதாவது தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. நம்ம ஈரனை கேஸ்ல சின்ன சின்ன டீடைல்லாம் கண்டுபிடிக்கிறாங்கல்ல, கூட இருக்கிற அசிஸ்டன்ட் இது எல்லாத்தையும் கவனிப்பாரு. கவனிக்கிற எல்லா விஷயத்தையும் பிரதாப் கிட்ட அப்பப்ப இவர் அப்டேட் பண்றாரு. எதுக்காக இந்த மாதிரி அப்டேட் பண்றாரு, பிரதாப் எதுக்காக இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாரு அப்படின்றது இப்போதைக்கு நமக்கு கிளியரா தெரியல. இப்ப பிரசன்ட்ல நம்ம ஈரன் ஜாகிங்லாம் ஓடி வந்துட்டு இருக்காங்க. அப்பதான் டிபார்ட்மெண்ட்ல இருந்தே உங்களுக்கு கால் வருது. மேடம், அடுத்த பாடி அதே மாதிரி கிடைச்சிருக்கு, அந்த பொண்ணு உடம்புலயும் டாட்டூ இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. என்ன, அடுத்து இதே மாதிரி கொலை நடந்திருக்கா, அப்ப இது சீரியல் கில்லிங்கா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இப்ப இந்த பாடியை பார்க்கறதுக்காக வந்துடுறாங்க. ஐவிஎஸ் ரோட்ல தான் யாரோ போட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கு தெரிய வருது. பிரதீப் தான் போட்டு போனா நமக்கு தெரியும், இவங்களுக்கு தெரியல. அந்த டாட்டூவை பாக்குற இவங்க கொஞ்சம் அப்செட் ஆகுறாங்க. அந்த சீனியர் ஃபேமிலியோட வெளியே வந்திருப்பாரு. தகவல் தெரிஞ்சோன்னா ஈரனுக்கு கால் பண்ணிட்டாரு. என்னம்மா, அடுத்த கொலை நடந்துருச்சு போலியன்னு கேக்குறாரு. ஆமா சார், சீரியல் கில்லிங்கா இருக்க வாய்ப்பு இருக்கு, நான் சீக்கிரமே சால்வ் பண்றேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அப்படியே கட் பண்ணி நமக்கு தயாவை காட்டுறாங்க. இப்ப பிரதாப் கால் பண்ணிட்டாரு.
இதுக்கப்புறமா அந்த டாக்டரை நம்ம காப்பாற்ற முடியாது, நேரம் வந்ததுன்னா அவனை காட்டி கொடுத்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. சரி நான் அப்படியே பண்றேன்ற மாதிரி தயாவும் ஏத்துக்கிறாங்க. ஏன்னா பிரதாப் சொல்ற மாதிரி தான் எல்லாருமே கேட்பாங்க. இப்ப ஈரனும் 2 சீனியர்ஸ் கிட்ட பேசுறதுக்காக வந்திருக்காங்க. ஆக்சுவலா பிரதாப்புக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரியும் சார், ஆனா அவன் ரொம்ப ஆட்டிடியூடோட பேசுறான் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. நம்ம இன்ஃபர்மேஷன் வாங்குறவங்க கொஞ்சம் ஆட்டிடியூட் காட்ட தான் செய்வாங்க, அதெல்லாம் தாண்டி அவங்க கிட்ட சாமர்த்தியமா பேசி இன்ஃபர்மேஷன் வாங்கணும். அவனுக்கு ஏதாவது தெரியும்னா அவனை யூஸ் பண்ணிக்கோங்க, நீங்க அவன் கிட்ட கொஞ்சம் ஹெல்ப் எல்லாம் வாங்கிக்கோங்கன்ற மாதிரி சீனியர் சொல்லிட்டாரு. வேற வழி இல்ல, இந்த கேஸை சால்வ் பண்றதுக்கு அவனோட ஹெல்ப்பும் தேவைப்படும்ன்ற மாதிரி இவங்களுமே அவனை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. உன்கிட்ட நீங்க கோவப்பட்டு நான் பேசியிருக்க கூடாது, உன் மூலியமா இன்ஃபர்மேஷன் தேவைப்படுது, முதல்ல இறந்து போன பொண்ணு உனக்கு தெரியுமா, அந்த பொண்ணை பத்தி எந்த டீடைல் தெரிஞ்சாலும் சொல்லுன்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. எனக்கு தெரியும், நான் ஷேர் பண்றேன்ற மாதிரி இவருமே சொல்றாரு. தயான்னு ஒரு லேடியை பாருங்க, எல்லாம் தெரியும்ன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப தயான்ற லேடியை இவங்க கஸ்டடியில எடுத்துடுறாங்க. ஒழுங்கு மரியாதையே இந்த பொண்ணு யாருன்றத சொல்லு, இந்த பொண்ணு உன்கிட்ட தானே வேலை பார்த்திருக்கா, இந்த பொண்ணை யாரு சாவடிச்சா ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி மிரட்டிலாம் கேக்குறாங்க. ஏற்கனவே பிரதாப் தான் சொல்லிக்கோன்னு சொல்லிட்டார்ல, அதனால இவங்களுமே டாக்டரை மாட்டி விட்டுறாங்க. டாக்டர் அவரோட வேலைலாம் பார்த்துட்டு இருக்கும் போது ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸுங்க வந்து லாக் பண்ணிடுறாங்க. அந்த டாக்டர் கிட்ட எதுக்காக கொலை பண்ணீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. சத்தியமா நான் வேணும்ட்டே பண்ணல, எல்லாத்துக்கும் காரணம் அந்த பொண்ணு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. செத்து போயிட்டான்றதுக்காக பொய் சொல்றீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நான் பொய் சொல்ல, நடந்த விஷயத்தை தான் சொல்றேன், இதை பத்தி என்னோட ஃபேமிலிக்கு எல்லாம் தெரியாது, சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. முதல்ல நடந்த விஷயத்த சொல்லுங்க, அதுக்கப்புறம் எதுனாலும் யோசிப்போன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இவருமே இப்ப நடந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாரு. என்னதான் இவருக்கு ஃபேமிலி இருந்தாலும் சந்தோஷமா இருக்கிறதுக்காக போவார் போல, அந்த பொண்ணு கூட சந்தோஷமா இருந்து முடிச்சிருப்பாரு. திடீர்னு அந்த பொண்ணை அட்டாக் பண்றதுக்காக வந்திருப்பாங்க, இவரை சாவடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருப்பாங்க. பயத்துல இவர் அந்த பொண்ணை சாவடிச்சிருப்பாரு. இது நான் ஆக்சிடென்டலா தான் பண்ணேன், வேணும்ட்டே பண்ணலன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இவர் கூட சீமன் சாம்பிள்லாம் ஒத்து போதான்றதை செக் பண்ணணும்னு யோசிக்கிறாங்க. இவரை கூட்டு போய் செக் பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஆளுங்க இருக்காங்கல்ல, வாங்கன்ற மாதிரி இவரை இங்க இருந்து கூட்டு போறாங்க. ரெண்டாவது கொலையா பிரதீப்னு ஒருத்தன் பண்ண மாதிரி நமக்கு காமிச்சாங்க பாத்தீங்களா. இப்ப பிரதாப்போட ஆள் ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, யார் அந்த பொண்ணை கூட்டு போனாங்க அப்படின்றதெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்படி விசாரிச்சு அந்த பொண்ணோட ஃப்ரெண்டு வரைக்கும் இவர் வந்துடுறாரு. அந்த பொண்ணை யாரு கூட்டு போனா அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. கார்ல ஒரு கிளைண்ட் தான் வந்து கூட்டு போனாரு, அந்த கிளைண்ட் எனக்கு தெரியும்ன்ற மாதிரி சொல்றாங்க. பிரதீப் தான் அவனோட பேருன்ற மாதிரி டீடைல் எல்லாம் தந்துடுறாங்க. சோ பிரதீப் தான் இத பண்ணான்றது பிரதாப்க்கு தெரிஞ்சிருது. இந்த டாக்டரை கூட்டு போய் செக்லாம் பண்ணுங்கன்னு சொன்னாங்கல்ல, சீமன் சாம்பிளை கொண்டு வான்ற மாதிரி ஒருத்தர் வெளியே வெயிட் பண்றாரு. ஆக்சுவலா இந்த டாக்டர் உள்ள வரும்போதே ஒரு கத்தியை கொண்டு வந்திருப்பாரு, அதை வச்சு அவரோட கழுத்தை அவரே அறுத்துக்கிறாரு. காரணம் ஃபேமிலிக்குலாம் இது தெரிஞ்ச அசிங்கம் இல்ல, அதனால தான் இப்படி பண்ணிக்கிறாரு. இப்ப இங்க இருக்க ஆளுங்க ஈரனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாங்க. என்ன இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க, அவர் கத்தியை எடுத்துட்டு போனதை கூட கவனிக்காம இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி பயங்கரமா அசிஸ்டன்ட்களை போட்டு திட்டிட்டு இருக்காங்க. இந்த சமயம் தான் இவங்களுக்கு பிரதாப் கிட்ட இருந்து கால் வருது. அந்த ரெண்டாவது கொலையை பண்ணவன் யாருன்றதை கண்டுபிடிச்சாச்சு, அவன் பேரு பிரதீப், அவனை தூக்கிக்கோ அப்படின்ற மாதிரிலாம் இவர் இன்ஃபர்மேஷனை சொல்றாரு. இவங்களுமே பிரதாப்க்கு ஒரு நன்றியை சொல்றாங்க. இங்கதான் சீரிஸோட செகண்ட் எபிசோட முடிக்கிறாங்க. மூணாவது எபிசோட ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. அந்த டாக்டர் சொன்னதை விஷுவலா காட்டல, இப்பதான் விஷுவலா காட்டுறாங்க. அந்த டாக்டர் தயாவை பாக்குறதுக்காக வராரு. எனக்கு வயசு பொண்ணு வேணும்ன்ற மாதிரிலாம் வெக்கப்பட்டுக்கிட்டே கேக்குறாரு. வயசு பொண்ணு தானே, அங்க ஒருத்தி இருக்கா போங்கன்ற மாதிரி அனுப்பி வைக்கிறாங்க. இவருமே உள்ள வந்து அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறாரு. அந்த பொண்ணுமே ஜாலியா தான் இருக்காங்க. ரெண்டு பேருமே ஒண்ணு மண்ணா இருந்து முடிச்சிடுறாங்க. திடீர்னு அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, கிடைக்கிற பொருள்லாம் எடுத்து இவர் அட்டாக் பண்ணிட்டு இருக்கா. இவருக்கு ஒண்ணுமே புரியாம தடுத்து சண்டை போடுறாரு. இவர் தடுக்கும் போது தள்ளி விடுறாருல, அதுல ஒரு பொருளை இடிச்சு அந்த பொண்ணு இறந்து போயிடுவா. இவருக்கு செம்ம பயம் வருது. இவருமே இந்த தயாவை கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. நான் வேணும்ட்டே பண்ணல, இந்த மாதிரி தான் நடந்தது, என்ன காப்பாத்து அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. 5 லட்சம் ரூபாய் தந்தீங்கன்னா நான் மூடி மறைச்சிடுறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. காசு நான் எவ்வளவு வேணா தரேன்ற மாதிரி இவருமே வேகமா இங்க இருந்து கிளம்பி போயிருப்பாரு. தயா இருக்காங்கல்ல, இந்த பாடியை கொண்டு போய் போடுங்கன்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க. இதுதான் நடந்தது அப்படின்ற மாதிரி பாஸ்ட்ல நடந்த விஷயத்தெல்லாம் நமக்கு காமிச்சிடுறாங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. பிரதீப்னு ஒருத்தன் ரெண்டாவது கொலை பண்ணான்ல, அவனை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ரெண்டாவது கொலை பண்ணவனை லாக் பண்ணி வச்சிருக்கன்ற மாதிரி சீனியர் கிட்ட சொல்றாங்க. குட் ஜாப் அப்படின்ற மாதிரி அவர் பாராட்டுறாரு. சீக்கிரமா அவங்க கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கி கேஸ முடியுமா, மீடியாட்கள் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டாரு. இப்ப இவங்களுமே இந்த பிரதீப் கிட்ட பேசுறதுக்காக வந்துடுறாங்க. எதுக்காக இந்த கொலையை பண்ணன்னு கேக்குறாங்க. நான் கொலை பண்ணல, ஆக்சிடென்டால தான் இது நடந்தது அப்படின்ற மாதிரி இவன் சொல்றான். ஆக்சுவலா அவங்களை இவன் கூட்டு போனது உண்மைதான். கூட்டு போனவன் ஒன்னா இருக்கிறதுக்காக தான் கூட்டு போயிருப்பான். ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில அவங்க கூட ஒன்னா இருந்திருப்பான். திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல, கிடைக்கிற பொருள்லாம் வச்சு இவர் அட்டாக் பண்ணிருப்பாங்க. ஷார்ப்பான பொருளை வச்சு இவரோட கழுத்திலேயே குத்தி இருப்பாங்க. இவர் தற்காத்துக்கிறதுக்காக பதிலுக்கு அவங்களை அட்டாக் பண்ணிருப்பாரு. அந்த அட்டாக்ல தெரியாத்தனமா அவங்களை சாவடிச்சிருப்பாரு. தெரியாத்தனமா இல்ல, இவரை காப்பாத்திக்கிறதுக்காக சாவடிச்சிருப்பாரு. சாவடிச்சதுக்கு அப்புறம் பயம் வந்திருக்கும். பாடியை ஒரு இடத்துல தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து கிளம்பி இருப்பாரு. இதுதான் நடந்தது, நான் வேணும்ட்டே இந்த கொலையை பண்ணல, புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கெஞ்சி கேட்டுட்டு இருக்காரு. ஏறக்குறைய டாக்டரும் இந்த மாதிரி தான் சொல்லியிருப்பாரு. ஈரன் நம்பி இருக்க மாட்டாங்க. என்ன இவனும் அதே மாதிரி சொல்றான், ஒருவேளை இருக்குமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. எது எப்படியோ இவனை லாக் பண்ணி
பண்ணி தானே ஆகணும், கூட்டு போங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட்டு போக வச்சிடுறாங்க. இப்ப சீனியரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. சார் கேஸ் முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி சொல்றாங்க. சீனியர் பயங்கரமா சந்தோஷப்படுறாரு, நல்ல விஷயம்ன்ற மாதிரிலாம் பாராட்டிட்டு இருக்காரு. ஆனா இவங்க இருக்காங்கல்ல, சரி இந்த கேஸ்ல வேற ஏதோ இடிக்கிற மாதிரி இருக்கு சார், ஏன்னா 2 பேரோட ஸ்டேட்மெண்ட்டும் இப்படி இருக்கு. இதை தாண்டி இந்த கேஸ்ல தேலுன்னு ஒரு விஷயம் வருது பாத்தீங்களா சார், தேலு ஏன் கூட ரிலேட் ஆகிற மாதிரியே எனக்கு தோணுதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றேன்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. அதை டீட்டெயிலா இவங்க சொல்ல விரும்ப மாட்டாங்க. சார் ஒன்னும் இல்ல சார் விடுங்கன்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப சீனியர் இருக்கார்ல, கேஸ் முடிஞ்சிருச்சு, நீ தேவையில்லாம போட்டு குழப்பாத, வேற வேலையை பாருன்னு சொல்றாரு. சரி ஓகே சார் அப்படின்ற மாதிரி இவங்களுமே இங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த பிரதாப் ஒரு ஃபைல தரதுக்காக வந்திருப்பான், இவங்க வேணான்னு சொல்லியிருப்பாங்க. அந்த ஃபைல்ல என்ன இருந்தது, இப்ப அதை பத்தி சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. இவருமே ஃபைல்ல இருக்கிறத பத்தி சொல்லிட்டாரு. நான் மொத பேஜ போட்டோ எடுத்து அனுப்புறேன், நீயே அந்த டாக்டர் லேடியை போய் பாருன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி ஓகேன்ற மாதிரி இவங்களும் ஏத்துக்கிறாங்க. ஒரு டாக்டர் லேடியோட டீடைல் இவங்களுக்கு கிடைக்குது, அவங்கள பார்க்கலான்ற மாதிரி இவங்களுமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பேஷண்ட் மாதிரி நம்மள வெயிட் பண்ணலான்ற மாதிரி இவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இவங்க டர்ன் வந்துருது, இவங்களுமே டாக்டர் லேடி கிட்ட வந்துடுறாங்க. இவங்க பர்சனலா சில கேள்வி கேட்க போறாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம வேற ஒரு கேஸுக்காக தான் வந்தோம் ஏமாத்தலான்ற மாதிரி கேஸ பத்தி சில டீடைல்லாம் இவங்க சொல்லிட்டு இருக்காங்க. 2 கொலை நடந்தது, 2 பேருக்கும் இதே மாதிரி டாட்டூ போடப்பட்டிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை பார்க்குற டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, இந்த 2 டாட்டூவையும் ஒருத்தன் தான் போட்டிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதை எப்படி நீங்க சொல்லுவீங்க, நிறைய டாட்டூ ஷாப் இருக்கு, வேற வேற ஆளுங்க கூட போட்டிருக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இல்ல, டாட்டூல டிஃபரன்ஸ் லைட்டாவது தெரியும், ஆனா இந்த 2 டாட்டூலயும் டிசைன் மாறவே இல்ல, கண்டிப்பா ஒருத்தன் தான் இதை போட்டிருக்கான்ற மாதிரி டாக்டர் லேடி சொல்லிட்டாங்க. இப்ப இவங்களோட பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு, செக் பண்ண முடியுமான்ற மாதிரி பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. அந்த டாக்டர் லேடி கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா இவங்களோட பிரச்சனையை இவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதுல டாக்டர் லேடி டென்ஷன் ஆயிடுறாங்க. உங்களுக்கு தான் பிரச்சனைன்னு வந்திருக்கீங்கன்னா எதுக்காக சம்பந்தமே இல்லாம இந்த கேஸ பத்தி எல்லாம் பேசி என்னோட டைமை வேஸ்ட் பண்ணீங்கன்ற மாதிரி இந்த டாக்டர் லேடி கோவப்படுறாங்க. அதுவும் இல்லாம ஈரன் இருக்காங்கல்ல, சின்ன வயசுல எனக்கு நீங்க தான் ட்ரீட்மெண்ட் கொடுத்திருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க. அதுக்கு இந்த டாக்டர் லேடி நாளா உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இல்ல நீங்க தான் கொடுத்திருக்கீங்க, என்கிட்ட அதுக்கான பில் எல்லாம் இருக்குன்ற மாதிரி இவங்க பில்லோட போட்டோலாம் காமிச்சிட்டு இருக்காங்க. பிரதாப் அனுப்பின போட்டோவை தான் காமிக்கிறாங்க. ஆனா கடைசி வரைக்கும் நீங்க யாருனே தெரியாது, போங்கன்ற மாதிரி இந்த டாக்டர் லேடி அனுப்பி வச்சிடுறாங்க. அப்படி அனுப்பி வச்ச டாக்டர் லேடி இருக்காங்கல்ல, இந்த ஆச்சாரியாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. அதாவது ஈரனோட அப்பாக்கு கால் பண்ணி பேசுறாங்க. சார் உங்க பொண்ணு என்ன பாக்குறதுக்காக வந்தாங்க, அந்த ட்ரீட்மெண்ட்டை பத்தி எல்லாம் என்கிட்ட கேட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க ஏதாவது சொன்னீங்களான்ற மாதிரி கேக்குறாரு. இல்ல சார், சொல்லி அதை ஞாபகப்படுத்த வேணான்றதுக்காக நான் சொல்லலன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆக மொத்தத்துல ஈரனுக்கு ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட் நடந்திருக்கு, அதுக்கப்புறம் அந்த ப்ராப்ளத்தை ஓவர் கம் பண்ணிருக்காங்க. இப்ப பிரதாப் சொன்னதுனால அதை பத்தி உங்களுக்கு தெரிய வந்திருக்கு போல, பொண்ணுக்கு தெரியாம பாத்துக்கணும்ன்ற மாதிரி அப்பா யோசிக்கிறாரு. இதுக்கப்புறம் வந்தாலும் சரி நீங்க சொல்லாதீங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான்லாம் சொல்ல மாட்டேன் சார், உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சேன், அதனால தான் இன்ஃபார்ம் பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுமே கட் பண்றாங்க. டாக்டர் லேடி தெளிவா சொல்லல, ஆனா வேற ஏதோ நம்ம பாஸ்ட்ல நடந்திருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஈரன் யோசிக்கிறாங்க. இப்ப ஈரன் நைட்டு நேரம் பிரதாப்பை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. அவர் குடிச்சிட்டு இருக்காரு. இவங்களுமே பக்கத்துல உட்காந்து அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. என்னை பத்தி உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன், எப்படி என்னை பத்தி உனக்கு தெரியும், தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் சொல்லுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆக்சுவலா அவர் உன்னோட உண்மையான அப்பா இல்ல, உன் உண்மையான அப்பா வேற ஒருத்தர் அப்படின்ற மாதிரி இவரும் சில விஷயங்களை சொல்றாரு. இவர் என்ன சொன்னாருன்றதை நமக்கு காட்டல, ஆனா அதெல்லாம் கேட்டு இவங்க உடஞ்சு போயிடுறாங்க. இப்ப போட்டோவெல்லாம் வாங்கி இவர்கிட்ட பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப இந்த போட்டோல இருக்கவர் தான் நம்ம அப்பாவா, நம்ம கூட இருக்கவர் நம்ம அப்பா இல்லையான்ற மாதிரிலாம் இவங்க ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இவங்க சோகமா நடந்து போறாங்க. இங்கதான் 3rd எபிசோட் முடியுது. 4th எபிசோட் ஸ்டார்டிங் சீனே பாஸ்ட்ல நடந்த விஷயத்தை காட்டுறாங்க. இந்த பாஸ்ட பொறுத்த வரைக்கும் கொல்கட்டால நடந்த விஷயமா இருக்கும். இவர் பேர் அசோக் அப்படின்றது, இவர் தான் ஈரனோட உண்மையான அப்பாவா இருப்பாரு. இவருக்கு முகேஷ்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. இந்த முகேஷை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட இல்லீகல் வேலை எல்லாம் பாக்குறாரு. ஓசி சரக்குக்காக தான் அசோக் இவர் கூட சேர்ந்து சரக்கெல்லாம் அடிச்சிட்டு இருக்காரு. இப்ப இந்த முகேஷ் இருக்கார்ல, உனக்கு ஒரு பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணை என்கிட்ட தந்துரு, நான் அந்த பொண்ணை வச்சு 4 காசு பாக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த முகேஷ் தப்பான தொழிலுக்கு தான் அனுப்புவான்றது அசோக்கு புரியுது. அதனால அசோக் அப்படிலாம் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் சொல்றதை கேளு, உனக்கு நிறைய காசு தரேன்ற மாதிரி இந்த முகேஷும் ஆசையை காமிச்சிட்டு இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல அசோக் இருக்கார்ல, சரி நான் ஏத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. முதல்ல இவரோட ஒய்ஃபை சம்மதிக்க வைக்கணும், அப்பதான் அனுப்ப முடியும். அதனால இவர் ஒய்ஃபை கரெக்ட் பண்றதுக்காக நிறைய சாரி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறாரு. ஒய்ஃப் ஐஸ் வைக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சாரி எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. உனக்கு பிடிச்ச மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. அப்படி பேசினவரு நம்ம பொண்ணை வேற ஒருத்தங்களுக்கு தந்துடலாம், அவங்க நல்லா படிக்க வைப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் ஏமாத்திட்டு இருக்காரு. அந்த இடத்துல முகேஷ் இருக்கிறத பாக்குற இவங்களுக்கு டவுட் வருது. இவர் முகேஷ் கூட தான் அனுப்பி வைக்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. சேச்சா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, நல்லா படிக்க தான் வைக்க போறேன், புரிஞ்சுக்கோன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பயும் ஒய்ஃப் ஏத்துக்க மாட்டாங்க. ஒய்ஃப் ஏத்துக்கிட்டாலும் சரி ஏத்துக்கலனாலும் சரி அனுப்பணும்ன்ற மாதிரி இவர் முடிவு எடுத்துறாரு. என் பொண்ணை கூட்டு போன்ற மாதிரி முகேஷை பார்த்து சொல்லிட்டாரு. இப்ப முகேஷ் இருக்கார்ல, அங்கிள் கூட ஒரு இடத்துக்கு வரியாமா, நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி கூட்டு போறாரு.
பொண்ணு போறத பார்த்தா அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப கதை பிரசன்ட்டுக்கு வந்துருது. நம்ம ஹீரோயின் இருக்கிறது மும்பையா இருக்கும். சின்ன வயசுல கொல்கட்டால இருந்திருக்காங்கன்னு தெரிய வருது. ஆக்சுவலா இவர் உண்மையான அப்பா இல்ல, இவர் போலீஸ்ல ஒரு இடத்துல இவங்களை காப்பாத்திருப்பாரு. அப்பத்துல இருந்து பொண்ணு மாதிரி வளர்த்திருப்பாரு. இவங்களுக்கு உண்மை தெரிஞ்சதை பத்தி அப்பா கிட்ட காமிச்சுக்க மாட்டாங்க. வேலை விஷயமா நான் வெளியூருக்கு போறேன்ப்பா அப்படின்ற மாதிரி அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு இவங்க கிளம்புறாங்க. இவங்க உண்மையில கொல்கட்டாக்கு தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த பிரதாப் சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சுக்கணும்ல, அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. இங்க இருக்க ஒரு கான்ஸ்டபிள சப்போர்ட்டுக்காக இவங்க கூப்பிட்டுக்கிறாங்க. இப்ப இந்த கான்ஸ்டபிள் கூட சேர்ந்த மாதிரி அப்பாவை தேடி அலைஞ்சிட்டு இருக்காங்க. அவங்க வீடெல்லாம் மாறி இருப்பாங்கல்ல, மாறி இப்ப அசோக் ஒரு இடத்துல இருக்காரு. இவங்க அசோக்கை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஏதோ கேஸ் விஷயமா விசாரிக்க வந்த மாதிரிலாம் இவங்க பேசிட்டு இருக்காங்க. இவங்க தான் பொண்ணுன்றதை காமிச்சிக்காத மாதிரி தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க. என்ன கேக்குறாங்கன்னா, உங்க பொண்ணை இந்த மாதிரி நீங்க அனுப்புனீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பா அதெல்லாம் இல்லவே இல்லையே அப்படின்ற மாதிரிலாம் பொய் சொல்லிட்டு இருக்காரு. எங்க ஒத்துக்கிட்டா நம்மள லாக் பண்ணிடுவாங்கன்றதுக்காக தான் அப்பா பொய் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அம்மா இருக்காங்கல்ல, இந்த மனுஷன் அப்படிதான் பண்ணாரு, காசுக்கு ஆசைப்பட்டு அப்படி பண்ணாரு, என் பொண்ணை நான் இப்பயும் மிஸ் பண்றேன் அப்படின்ற மாதிரி அம்மா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்களுமே பொண்ணுன்றதை காமிச்சுக்காமையே இவங்க கிட்ட பேச வேண்டிய எல்லா விஷயத்தையும் பேசுறாங்க. இவங்கள முகேஷ்னு ஒரு நபர் தானே கூட்டு போனாரு, அந்த முகேஷ் எங்கன்ற மாதிரிலாம் இவங்க கேட்டு கொஞ்சம் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. சரி நான் வரேன்ற மாதிரி இங்க இருந்து கிளம்புறாங்க. அம்மாக்கு இவங்க தான் நம்ம பொண்ணா அப்படின்ற மாதிரி லைட்டா டவுட் வருது. என்னதான் பொண்ணு வளர்ந்தாலும் அடையாளம் அம்மாக்கு மட்டும் தெரியும்ல, அம்மா அந்த மாதிரி ஒரு கண்ணோட்டத்துல பொண்ணை பார்த்துட்டு இருக்காங்க. பொண்ணை பாக்குற மாதிரியே இவங்களுக்கு தோணுது. திரும்ப திரும்ப இவங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் கிளம்பும் போது திரும்பி அம்மா ஒரு பார்வை பார்த்து லைட்டா ஸ்மைல் பண்றாங்க. நம்ம பொண்ணு தான்றது அம்மாக்கு தெரிஞ்சிருது. இப்ப மேக்கப் எல்லாம் பண்ணிட்டு இருக்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவங்களுமே விலை மதுவா தான் இருப்பாங்க. இவங்களுக்கு நம்ம மாலான்னு பேர் வச்சிடலாம். இந்த மாலாக்கு ஃபாரின் நம்பர்ல இருந்து கால் வருது. இவங்க அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. பேசுற நபர் இருக்கார்ல, இந்த கடையில போய் நீ டாட்டூ போட்டுக்கோ, உனக்கு நிறைய காசு தரேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. சரி டாட்டூ போட்டுக்க வேண்டியதான் அப்படின்ற மாதிரி இவங்களுமே முடிவெடுக்கிறாங்க. அந்த ஷாப்க்கு இவங்க வந்துடுறாங்க. யாரோ ஒருத்தர் கால் பண்ணி தான் இந்த இடத்துக்கு வர சொன்னாங்க அப்படின்ற மாதிரிலாம் இந்த டாட்டூ ஷாப் ஓனர் கிட்ட சொல்றாங்க. இவருமே புரிஞ்சுக்கிறாரு, தேல் டாட்டூ போடணும் போல அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. எப்பவுமே டாட்டூ போட்டுக்கிட்டவங்க தானே காசு தருவாங்க, அதுக்கு பதிலா இவர் இருக்காருல, டாட்டூ போட்டுக்கிட்டதுக்காக இவங்களுக்கு காசு தந்துட்டு இருக்காரு. அதாவது இவரும் யாரோ சொல்லி வேலை பார்க்கறாரு, இந்த பொண்ணும் யாரோ சொல்லி இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிக்கிறாங்க போல. அது யாருன்னு மட்டும் நமக்கு தெரியல. இந்த பொண்ணுமே ஒரு கிளைண்ட்டை பார்க்கறதுக்காக ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வந்துடுறாங்க. அவர் ஏற்கனவே ரூம் எல்லாம் புக் பண்ணி வச்சிருக்காரு போல. இவங்களுமே அந்த ரூம்ல போய் வெயிட் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நபர் இருக்கார்ல, இந்த இடத்தை ரீச் பண்றதுக்காக வண்டியில வந்துட்டு இருக்காரு. டிராபிக் கொஞ்சம் அதிகமா இருக்கு. இப்ப இந்த பொண்ணோட புரோக்கர் இருக்கார்ல, கிளைண்ட்டுக்கு கால் பண்ணிட்டாரு. அந்த பொண்ணு போயிட்டா, நீங்க எப்பதான் போவீங்கன்ற மாதிரி கேக்குறாரு. நான் டிராபிக்ல மாட்டிட்டு இருக்கேன், எப்படியும் அரை மணி நேரத்துல அந்த இடத்துக்கு போயிடுவேன்ற மாதிரிலாம் சொல்றாரு. இந்த புரோக்கரும் சரின்ற மாதிரி ஏத்துக்கிறாரு. கிளைண்ட் வரல, இந்த பொண்ணு படுத்துட்டு இருக்காங்க. அப்படி படுத்துட்டு இருக்கும் போது ரூம்ல வித்தியாசமா சவுண்ட் கேக்குது. இவங்க பயந்த மாதிரி முழிக்கிறாங்க. அப்ப ஏதோ ஒரு உருவம் இவங்களை துரத்துற மாதிரியே தோணுது. இவங்களுக்கு ஹாலோசினேஷன் மாதிரி ஏற்படுது போல. என்ன அந்த உருவம் துரத்துது, நம்ம தப்பிக்கணும்ன்ற மாதிரி இவங்களுமே மாடிக்கு வந்துடுறாங்க. அங்கேயும் அந்த உருவம் இவங்களை துரத்திக்கிட்டே இருக்கு. ஏதோ பேய் மாதிரி உருவம் துரத்திக்கிட்டே இருக்கு. பயத்துல இவங்க இருக்காங்கல்ல, ஸ்லிப் ஆகி மாடியில இருந்து பொத்துன்னு கீழே விழுந்துடுறாங்க. என்ன ஒரு பொண்ணு மாடியில இருந்து விழுந்துட்டான்ற மாதிரி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. இப்ப போலீஸுங்களா இந்த இடத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. வந்த ஒரு போலீஸ் இருக்காருல, இவங்க கையிலயும் டாட்டூ இருக்கிறத பாக்குறாரு. பார்த்தவர் என்ன பண்றாருன்னா, டிசிபிக்கு கால் பண்ணி இந்த விஷயத்த சொல்றாரு. ஹீரோயின் போன் எடுக்கல, அதனால தான் உங்களுக்கு கால் பண்ண சார், இந்த மாதிரி ஒரு பாடி கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இறந்து போனதை பத்தி இந்த பிரதாப்க்கு தெரிய வந்துருது. அந்த பொண்ணை ஒரு புரோக்கர் அனுப்பி வச்சான் பாத்தீங்களா, அந்த புரோக்கர் டபுள் கிராஸ் பண்ணிட்டான் போல. அதாவது இவங்க பிசினஸ்க்கு துரோகம் பண்ணிட்டான் போல. அவனை தூக்குங்கடா அப்படின்ற மாதிரி ஆளுங்க கிட்ட சொல்லிட்டாரு. அந்த புரோக்கர் ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது லாக் பண்ணி இங்க இருந்து கூட்டு போறாங்க. இப்ப இவனை பிரதாப் கிட்ட ஒப்படைக்கணும்னு கொண்டு வந்து ஒப்படைக்கிறாங்க. முதல்ல வரப்போற கிளைண்ட்டுக்கு மாலாவை அனுப்புற மாதிரி பிளானே இருக்காது. இவன் கடைசி நேரத்துல பிளானை மாத்தி மாலாவை அனுப்பி வச்சிருப்பான். எதுக்காக வேற ஒரு பொண்ணு அனுப்பாம மாலாவை அனுப்புன, இப்ப அந்த மாலா இறந்து போயிருக்கா, அதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்கான்னு கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, யாரோ கால் பண்ணி அனுப்ப சொன்னாங்க, நான் அனுப்பி வச்சேன், இவ்வளவுதான் எனக்கு தெரியும்ன்ற மாதிரிலாம் சொல்றான். இவன் உண்மையை சொல்ல மாட்டான், கதையை முடிச்சிரு அப்படின்ற மாதிரி இவரோட அசிஸ்டன்டான ஆசிஃப்னு ஒருத்தர் கிட்ட சொல்லிட்டாரு. அந்த ஆசிஃப் இவனை உயிரோட கொளுத்துறதுக்காக வராரு. ஆசிஃப் அப்படிலாம் பண்ணிடாத, என்னை விட்டு நான் எங்கேயாவது போய் பொழைச்சுக்கிறேன்ற மாதிரிலாம் இந்த புரோக்கர் சொல்லிட்டாரு. ஆனா ஆசிஃப் இருக்கார்ல, என்னால பிரதாப்ப பகச்சுக்க முடியாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி கொளுத்த ஆரம்பிக்கிறாரு. சீனியர் திரும்ப திரும்ப ஹீரோயினுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஹீரோயின் ஃபிளைட்ல வந்ததுனால எடுக்காம இருந்திருப்பாங்க. இப்ப அட்டன் பண்ணி பேசுறாங்க. நீ சொன்னது உண்மைதாமா, இன்னும் இந்த கேஸ் முடியல, ஏன்னா இன்னொன்னு பொண்ணு இந்த மாதிரி இறந்து போயிருக்கா, சீக்கிரமா இந்த கேஸை நீ சால்வ் பண்ணுமா அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாரு. சரி சார் அப்படின்ற மாதிரி இவங்களுமே ஏத்துக்கிறாங்க. இதோட 4வது எபிசோட முடியுது. இந்த சீரீஸ்ல இன்னும் 3 எபிசோட் பேலன்ஸ் இருக்கு. அதை அடுத்த வீடியோல நம்ம பார்ப்போம். இது வரைக்கும் சீரீஸோட கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோன்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.